தொழுதிருந்தார்களே ஆனாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுது எவ்வளவு உறுதியா நிக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ் என்பதுல உறுதியா நின்றோம்னு சொன்னா அபூபக்கர் சித்திக்கு கொண்டாந்து சொன்னாலும் நம்மளை வந்து மாற்ற முடியாது. அதே நேரத்தில் குர்ஆனை பின்பற்று, ஹதீஸை பின்பற்று, பெரியோர்களை பின்பற்று கொண்டே தள்ளிட்டான்னு வைங்க, முடிஞ்சு வச்சுக்காத. எப்ப படியை விட்டு இறங்குனீங்களோ அப்புறம் என்னவாயிரு, இமாமையும் கேட்பீங்க, இமாமுடைய மாணவர் சொன்னாலும் கேட்பீங்க, மாணவருக்கு மாணவர் சொன்னாலும் கேட்பீங்க. அப்படியே அவங்க பேரை சொல்லிக்கிட்டு 10 நூற்றாண்டுகளாக யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்களோ அதையெல்லாம் கேட்பீங்க. அப்ப இந்த மௌலவிமார்கள் வந்து அவர்களாகவே ஒன்றை உண்டாக்கி உங்களுக்கு சொன்னாலும் கேட்பீர்கள். அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் உருவாகணும் என்று சொன்னா இப்படித்தான் சொல்லணும். இப்படி உங்களுக்கு சொல்ல முடியுமா? மக்களே, நாங்கள் உலமாக்கள், நாங்க என்ன சொன்னாலும் கேளுங்க கேட்பீங்களா? அப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க. வேற எப்படி சொல்லணும்? மக்களே, மார்க்கறிஞர்கள் உலமாக்கள் முன்னோர்களை பாருங்கள் அப்படின்னு கொண்டு இறக்கி வச்சிட்டோம்னா அப்புறம் சரசப்ப இறக்கணும். கிணத்து மேல நிக்கிறான், அவன் வந்து மேல நிக்கிற வரைக்கும் ஓகே, உளுந்துட்டானா 1000 அடி சரண் போயிட்டு இருக்க வேண்டியானுங்க, சிலிப் ஆயிட்டான்னு வைங்க போயிட வேண்டியதான் அதுல பாதாளத்துக்கு. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த எல்லைக்குள்ள நிக்கிற வரைக்கும் நாம தடுமாற மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ் அல்லாம யாராவது ஒருத்தர் சொன்னதை கேட்கலாம், அவர் சொன்னா கேட்கலாம், இவர் சொன்னா கேட்கலான்னு வந்தா நம்ம அவுட் ஆயிருவோம். இந்த சைக்காலஜியை விளங்கி கொண்டுதான் உலமாக்கள் என்ன பண்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் சொன்னா சட்டையை பிடிச்சு போடுவாங்க. நம்ம சொல்றதுக்கு எங்க ஆதாரம் கேட்பாங்க. பெரியார் உலமா மகான் போட்டோம்னு சொன்னா எந்த மகானை எங்க பார்க்க போறாங்க? குர்ஆன் ஹதீஸ்னா பாதுகாக்கப்பட்டிருக்கு எங்கடான்னு கேட்டுறீங்க. புகாரில எத்தனை நம்பர்னு கேட்பீங்க. இப்ப முந்திலாம் மாதிரி ஹதீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஹதீஸ்னா எந்த நூலு எத்தனை நம்பர்னு கேட்கிற அளவுக்கு ஆகி போயிட்டீங்களா? இப்ப அது வந்து சேஃப்டி இல்ல. இஷ்டத்துக்கு விளையாடக்கூடிய ஆட்களுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸ்னா சேஃப்டி இல்ல. மதுஹப் என்ன, எத்த வேண்டாலும் நீங்க செய்யலாம், செஞ்சு விட செய்யலாம். அப்படித்தான் மதுஹப்ல இருக்கிறது. மதுஹப்ல இருக்குன்னா யாரு என்ன மதுஹப்னா என்னன்னு வழங்குவாங்க? உங்களுக்கு ஏதாவது வழங்காது. ஏதாவது கேட்டா கூட யாராவது ஒரு ஆள் சொல்லியிருப்பார். என்னத்த வேண்டாலும் சொன்னா கூட ஒரு மதுஹபுக்கு ஒரு 200 அறிஞரை காட்டுறாங்க. ஒரு ஹனபி கிதாப் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல மதுஹபுடைய அறிஞர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 200 பேரை காட்டுறாங்க. இந்த 200 பேர்ல யாராச்சும் என்னதையா சொல்லித்தான் இருப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஆதாரமா காட்டிவிடுறது. இப்படியான வசதி இருக்கிற காரணத்தினாலையும் நாமளாக புதுசு புதுசாக உருவாக்கி சொன்னா கூட அதையும் கூட இந்த மக்கள் நம்புவாங்க என்ற காரணத்திற்காகத்தான் மதுஹப் என்று பேசுகிறார்களே தவிர மதுஹப் படி நடக்கிறதுக்கு இல்ல. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், மதுஹப் கித்தாபுகளை எடுத்து பார்த்தாலும் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும். உதாரணமா 4 மதுஹபுக்கு பவுண்டர் யாரு? அவங்க நம்பிக்கை பிரகாரம் ஹனபி மதுஹபுக்கு அபு ஹனீஃபா இமாம்னு சொல்லுவாங்க. ஷாஃபி மதுஹபுக்கு முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அவரை சொல்லுவாங்க. மாலிகி மதுஹபுக்கு மாலிக் இப்னு அனஸ் அவங்கள சொல்லுவாங்க. ஹம்பலி மதுஹபுக்கு அஹ்மது இப்னு ஹம்பல் ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர் சொன்னதுதான் மதுஹப்ல இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஹனபி மதுஹப்னு சொல்லுவாங்க, ஹனபி இமாம் சொல்லாததான் அதுல இருக்கும். அவருடைய மாணவர் சொன்னாரு சேர்த்துக்கிறோம், வசதி எதுவோ அது. அதுக்கடுத்து அவர் மாணவருக்கு மாணவர் இப்படித்தான் சொன்னாருப்பாங்க. அதுலயே அந்த பேருக்கு அபு ஹனீஃபா பயன்படுத்திக்கிட்டு அந்த கித்தாபுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய கருத்துக்கள் குப்பை குடைக்கு போயிடும். பேரு அபு ஹனீஃபா, உள்ள மேட்டர்லாம் வந்து அபு ஹனீஃபாக்கு சம்பந்தம் இருக்காது. உள்ள மேட்டரும் ஷாஃபி இமாமுக்கு சம்பந்தம் இருக்காது. இப்படியான கதைகள்லாம் இருக்கிறத பாப்பீங்க. இது வந்து இந்த மதுஹப் கிதாபு இதுதான் வரையறுக்கப்பட்டுச்சு பாருங்க. அதோட யாச்சு நின்றுச்சா? ஷாஃபின்னு வச்சுக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் ஷாஃபி மதுஹப் கிதாப்னா எழுத மாட்டாங்க, எழுதுனா அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. ஷாஃபி மதுஹப் கிதாப்னா என்ன? ஒரு மஹல்லி, ஒரு முஹத்தப், ஒரு மஜ்மூ, ஒரு யானத்து தாலிபீன், ஒரு ஃபத்ஹுல் முஈன், இது மாதிரி ஒரு ரவுலா, ஒரு நிகாயா, இது மாதிரி ஷாஃபி மதுஹபுக்குன்னு சில நூல்கள் இருக்கு. முடிந்து விட்டது. அந்த நூலோட யாச்சு எடுத்துக்கிட்டாங்களா? இதான் ஷாஃபி மதுஹப் கிதாபுன்னு அவங்களை அங்கீகரிச்சு மதரசாவுடைய பாடத்திட்டங்கள்ல வச்சிருப்பாங்க, அல்லது அவங்களுடைய நூலகங்கள்ல வச்சு பார்க்கிறதுக்கு வைத்திருப்பார்கள். இந்த நூல்ல உள்ளது மட்டும்தான் வந்து மதுஹப் சட்டமா இல்ல. அந்த நூலுக்கு சம்பந்தம் இல்லாத நேத்து உண்டானதெல்லாம் இருக்கும். நேத்து இவங்களா உண்டாக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் இந்த மதுஹபின் பெயரை வைத்து நியாயப்படுத்துவார்கள். ஹனபி மதுஹபுக்குன்னு சில நூல்கள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. இப்ப நேத்து முந்தா நாள்ல ஹனபி மதுஹபுக்கு நூல் கிடையாது, எழுதுனா ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்ப நூல் இலாகுங்கிறாங்க,
குதூரிங்கிறாங்க, கன்சுங்கிறாங்க, ஹிதாயாங்கிறாங்க, பஹருங்கிறாங்க, பஹருல் ராயிக்குங்கிறாங்க, பதாயியான்னு சொல்றாங்க. இப்படியான சில நூல்கள் ஹனபி மதுஹபுக்கு இருக்கிறது. அதான் மதரசாவுல ஹனபி மதுஹபு கிதாப்னு ஓதி கொடுப்பாங்க. அந்த கிதாபுல யாவது அபூ ஹனீஃபா எழுதின கிதாபுல நீ காட்ட வேணாம், ஷாஃபி இமாம் எழுதின கிதாபுல இருந்து காட்ட வேணாம், மாலிக் இமாம் நேரே எழுதின கிதாபுல நீ காட்ட வேணாம், ஹம்பலி இமாமுடைய கிதாபுலையும் காட்டாதீங்க. நீங்கள் எதை மதுஹப் நூல் என்று ஒப்புக்கொண்டீர்களோ அந்த நூல்களில் கூட இல்லாத விஷயங்களை நீங்கள் செய்வது ஏன்? அந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. இந்த தலைப்பு எதுக்கு தந்திருக்காங்க?